ஒரு நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி வளர்ந்துவிட்ட நாடுகளுடன் போட்டியிட வேண்டுமானால் அந்த நாட்டில் உள்ள அனைவரின் திறமைகளை வெளிப்படுத்தவும் செயல்படுத்தவும் வழிவகை செய்ய வேண்டும். 120 கோடி மக்களை கொண்ட இந்தியா சாதியின் பாகுபாடால் பிரிக்கப்பட்டுள்ளதால்தான் எந்த ஒரு துறையிலும் வல்லமை பெற முடியாமலேயே போகிறது. ஒருவேளை ஒரு சில துறைகளில் ஒரு சாதி பிரிவை சார்ந்தவர்கள் முதன்மை பெற்றால் அந்த சாதியின் பிரிவை மட்டுமே முதன்மைப்படுத்தி விடுகிறோம். இப்படி பன்னெடுங்காலமாக இந்தியாவில் நடந்து வந்த சாதிய கொடுமைகளை எதிர்த்து எண்ணி பார்க்க முடியாத சமூக புரட்சியை செய்தவர்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். தன்னுடைய பள்ளி பருவத்திலும் சரி, இளமை பருவத்திலும் சரி, சாதியின் பேரால் இவர் அனுபவித்த கொடுமைதான் அம்பேத்கரை சாதிக்கு எதிராக போராடத் தூண்டியது. தாகத்திற்கு குடிக்க கூட நீர் கொடுக்க மறுத்த நிகழ்வுகளும், தீண்டத்தகாதவர்கள் எனும் அடைமொழியால் விலக்கி வைக்கப்பட்டிருந்த நிகழ்வுகளும் அம்பேத்கரை கல்வியில் கவனம் செலுத்த தூண்டியது. சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக போராட தன் மகனை கல்விமானாக மாற்றுவது ஒன்றே வழி என்று நிர்மாணித்த ராம்ஜியின் எண்ணத்தை செயல்படுத்தி காட்டியவர் அம்பேத்கர். பொருளாதாரம், சட்டம் என பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்தார் அம்பேத்கர். தலித்துகளுக்கு இரட்டை வாக்குரிமை கிடைப்பதென்பது ஓர் பாதுகாப்பு ஆயுதம் என கருதினார் அம்பேத்கர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நசுக்கப்பட்டு துன்பத்தில் அழுத்தப்பட்டிருந்த மக்களின் தீண்டாமை கரையை துடைக்க போராடினார். எண்ணற்ற வல்லுநர்கள் கலந்து கொண்ட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் முறையாக அறிவியல் பயின்று டாக்டர் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர் ஒருவரே. பொது குளங்களிலும் கோவில்களிலும் நீராட முடியாமலும், குடிக்க நீர் எடுக்க முடியாமலும், சாமி கும்பிட முடியாமலும் இருந்த நிலையை எதிர்த்தார் அம்பேத்கர். பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கியபோது இந்தியாவுக்கான அரசியல் சட்டத்தை இயற்றி சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் பிறந்த தினம் இன்று.